தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, அல்லது 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இந்த படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க முடியுமென்றால் தமிழ்நாட்டு தேர்தலில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளராக நிற்கலாம். ஒரு காலத்தில் படிப்பு இலவசம், மதிய சாப்பாடு இலவசம்ன்றாங்க. இன்றைக்கு 3 நேர சாப்பாடு போட தைரியம் இருக்குது. 3 நேரம் சாப்பாடு போடுவதற்கு கல்விக்கு தைரியம் இருக்குது. அந்த பள்ளி மாணவன் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடித்து ஒரு வருமானமும் இல்லாமல் வீட்டில் தெண்டை சோறை சாப்பிட்டு தெண்டமாக உட்காந்து 12 வருஷத்தை வீணாக்கியிருக்கான். அதாவது கொத்தடிமையாக. ஐஎஸ் அதிகாரிகள், பிராடுகள் கவனமாக இதை கேட்க வேண்டும். கொத்தடிமையை மீட்டினோம் என்று பத்திரிக்கையில் அறிக்கை விடுவான். யார்? ஐஎஸ் அதிகாரிகள் கொத்தடிமைகளை நாங்கள் மீட்டினோம். கொத்தடிமைகள் கொத்தாக இருக்கிறார்கள், படித்து முடித்து வீட்டிலேயே இருக்கிறார்கள் மாணவ மாணவிகள். அந்த படித்து முடித்து 12வது சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும் என்றாலும் வீட்டுடைய சொத்தை அடமானம் கேட்குறான். அந்த 12 படித்த சர்டிஃபிகேட்டை வைத்து ஒரு அடவு வைத்து விட்டு அதை காசை வச்சு திருமணம் பண்ணலாமான்னு பார்த்தா அந்த அடமானம் வைக்கிறது கூட உதவவில்லை. சரி, 12 வரைக்கும் படிச்சிருக்கோம், இந்த துணூண்டு படிப்பு 12 படிப்பை வச்சு ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்துட்டா நம்ம படித்த கல்வியை நம்ம பிள்ளைக்கு வீட்டிலேருந்தே சொல்லிக் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தால் அந்த பாடம் செல்லாது, பாடம் மாற்றப்படுகிறது. அப்போ அவன் படித்த படிப்பு அவனுக்கும் உதவவில்லை, அவன் பிள்ளைக்கும் உதவாது. இந்த ஒரு கேவலமான சர்டிஃபிகேட் இந்த மாணவர்களுக்கு எதற்கு? ஆகையால் 1லிருந்து 12 படித்த மாணவ மாணவிகளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா நஷ்டேடாக கொடுக்க வேண்டும். ஒரு கரண்ட் அடித்து இறந்து போயிட்டால் நீங்கள் அதுக்கு பணம் கொடுக்குறீங்க. ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டால் அதுக்கு பணம் கொடுக்குறீங்க. ஒருவனை குத்தி கொலை செஞ்சுட்டு ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டு போனால் அவனுக்கு தண்டனையும் கொடுத்து அவனுக்கு வேலையும் கொடுக்குறீங்க. ஆனால் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 12 வருஷத்து வரைக்கும் ஒரு பள்ளியோடமே கெதிண்டு இருக்கிற ஒரு மாணவனை அவன் படித்து முடித்து உடனே அவனுக்கு வெறும் சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் அவனுடைய படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். அது எப்படி 7,02,000 ரூபா கொடுக்க முடியும்? இல்லைங்க, 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 25 ரூபா சம்பளம் கொடுக்க வேணும். 2ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 50 ரூபா சம்பளம் கொடுக்கணும். 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 75 ரூபா சம்பளம் கொடுக்கணும். 4ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அது எப்படி? படிப்புக்கு சொல்லித்தரதுக்கு ஃபீஸ் தானே வாங்கியிருக்கோம், ஃபீஸ் வாங்கக்கூடாது, அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவன் ஒரு வீட்டில் ஒருவர் ஒருத்தர் தெரியாத ஒரு சின்ன பையலை பார்த்து, டேய் ஒரு சிகரெட்டு வாங்கியாடா அப்படின்னு சொன்னால் வாங்கி வர மாட்டான். இந்தடா ஒரு கடல மிட்டாய் வாங்கிக்க, நீ சிகரெட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுத்து தான் ஒரு சிகரெட்டோ ஏதோ ஒரு பொருளை வாங்கி வர சொல்கிறாங்க. அவனை கொத்தடிமையை ஆக்கிடக்கூடாது. ஆனால் நீ கல்வியை தர்றோம்னு சொல்லிவிட்டு 12 வருஷமாக உபயோகப்படாத கல்வியை சொல்லி கொடுத்து அந்த 12ஆம் வகுப்பு முடித்த உடனே அவன் ஒரு சித்தாளு வேலை பார்க்குறது கூட லாக்கில்லாமல் அதுக்கு பிறகு சித்தாளு வேலையை பழகிட்டு அதுக்கு பிறகு ஒரு கொத்தனார் ஆகியோ பொண்டாட்டியை கட்டி வாழ முடியாது.
இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு பொண்டாட்டி கட்டி வாழ முடியாது. இந்த 5 வயசுக்கு பிறகு 1ஆம் வகுப்பில் சேர்க்குறான். அந்த 1ஆம் வகுப்பில் இருந்து அதுலேருந்து ஒரு 12 வருஷம் வருது பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய வளர்ச்சி காலம். அவனுடைய தாய் தகப்பனை அடுத்த கட்டத்துக்கு காப்பாற்றக்கூடிய ட்ரைனிங் காலம். இந்த 1ஆம் வகுப்புலேருந்து 12 வகுப்பு படிக்கும் வரைக்கும் ஒருத்தன் சாதாரண ஒரு சித்தாள் வேலையை பார்த்தான்னா அவன் ஒரு கொத்தனார் ஆயிடுவான். அவன் கொத்தனார் ஆயிட்டானா 12 வருஷம் கழித்து அவன் ஒரு பொண்டாட்டியை கட்டி அவன் தாய் தகப்பனுக்கு சோறு ஊற்றி அவனும் வாழ முடியும். ஆனால் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு படித்தவன் அவனை படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டு கொண்டு வந்தவனை தாய் தகப்பனை காப்பாற்று, நீ ஒரு திருமணம் பண்ணிக்கன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் 12வது படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன வேலை தெரியும், நான் கல்யாணம் முடித்து எப்படி சம்பாரித்து என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும், உங்களையும் காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு அவலத்தனமான கல்வியை கொடுப்பது கல்வி நிறுவனத்துக்காகுமானா கல்வித்துறைக்கு பொறுப்பாக கல்வித்துறைக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறவன் அவனுக்கு அவமானம். இந்த நாட்டை ஆள்றவனுக்கு அவமானம். இந்த நாட்டில் கல்விக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறவன் அவனும் அவமானமான ஆள். அதனால் உங்களுடைய கல்வி எந்த விதத்தில் இந்த மாணவனுக்கு பயன்படும் என்பது தான் இதில் உள்ள விஷயம். கல்வி தோன்றிய காலத்திலிருந்து, அரசியல் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொரு நாடு வல்லரசு நாடாக ஆகி நான் தான் வல்லரசுன்னு நெஞ்ச நிமித்து நெஞ்ச மார்வை தட்டி சொல்லக்கூடிய நாடுகள் எந்த ஒரு நாட்டிலேயாவதும் படிப்பதற்கு சம்பளம் கொடுத்துருக்கானா? 10, 11, 12 படித்தவனுக்கு ஒரு மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கானா? அவன் தான் வல்லரசு நாட்டுக்காரன். உலகத்திலே தமிழ்நாடு மதுரையில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2026 தேர்தல் நடத்தக்கூடாது, இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பிறகு தான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு பிரதமரும் இல்லை, ஒரு முதலமைச்சரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தொழிலதிபரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு அரசு ஊழியரும் இல்லை. ஒரு தினக்கூலி கட்டடத் தொழில் வேலை பார்க்குறேன். அந்த கட்டடத் தொழில் வேலை பார்த்துட்டு இந்த வேலை வாய்ப்பும் இந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் நான் கொடுக்க இருக்கிறேன். இதற்காக இது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒன்று சேர்ந்து இந்த இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து அந்தந்த அரசியல் கட்சி சார்பில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா கேட்டால் 200 கோடி வாங்குறோம்ன்றான் ஒருத்தன் நாங்கள் வாழையடி வாழையாக நாங்கள் தான் ஆட்சி ஆள்றோம்னு சொல்கிறான். அதனால் 2026 தேர்தலை தள்ளி வையுங்கள். இதை 6A நீதிமன்றத்துக்கு தமிழ்நாட்டில் அரசியலில் நிற்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் 6A நீதிமன்றம் மதுரைக்கு வாங்க. 2027 தேர்தல் தள்ளி வைக்க வேண்டும். 27/2/2026 வாய்தாவில் நீதிபதியிடம் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களும் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லக்கூடியதை நாங்களும் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்வு செய்து நாங்களும் நிரூபித்து காமிச்சு அதுக்கு பிறகு தேர்தலில் நாங்கள் நிற்கிற வேட்பாளரா என்று தத்தெடுங்கள். அதற்கு பிறகு தேர்தல் நடத்தலாம். 6A நீதிமன்றம் இதற்கு உத்தரவிட வேண்டும். ஜெயம் 1 நீதிமன்றம் தேதி தள்ளி வச்சது மாதிரி நீங்கள் தேதியை வாய்தாவெல்லாம் சொல்லிக்கிங்க. நான் வாய்தாக்கு அட்டன் பண்ணிட்டு இதுவும் நான் நிறைவேற்றுறேன். தேர்தல் நடத்தக்கூடாது, தேர்தல் தேதியை தள்ளி வையுங்கள். இது உண்மையாக பொய்யான்னு தெரிய வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.